நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து சமையல் செய்ய முடியாமல் சோர்ந்து போய் இருக்கீங்களா? கவலையை விடுங்க. கோகனட் சம்பல் பண்ணி பிரெட் ஆம்லேட் போட்டு சூப்பரான உணவு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: பாதி அளவு தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம் 2, ஒரு லெமன், சாம்பார் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலை. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். கோகனட் சம்பல் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ரொம்பவே முக்கியம். இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். கறிவேப்பிலையையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை கரியாமல் ஈரப்பதம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் வறுத்தா போதும். வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சூடு பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலுக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, லெமன் முதல்ல பாதி அளவு பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் புளிப்பு தேவைன்னா பாதியை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், உப்பை சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிளகாய்த்தூளெல்லாம் எல்லா தேங்காய் துருவல்லையும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. சுவையான கோகனட் சம்பல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னே நாக்கில் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ மனமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதில் உப்பும் புளிப்பும் எரிப்பும் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பார்த்து குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடிடக்கூடாது, கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை பொரிக்க போகிறோம். முட்டையை சும்மா கொட்டி ஊற்றி கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ப்ரெட்டும் எடுத்து வச்சு, முட்டையும் எடுத்து வச்சு, கோகனட் சம்பலும் எடுத்து வச்சு, பட்டரும் எடுத்து வச்சு, ப்ரெட்டை பிச்சு பட்டரில் தொட்டு கோகனட் சம்பலை கொஞ்சம் அள்ளி அப்படி வச்சு முட்டையும் பிச்சு அப்படியே சேர்த்து வாயில் தூக்கி அப்படியே போட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.